வணக்கம் நண்பர்களே. அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு 13.88 லட்சம் பேர் பயன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. 7வது ஊதிய குழுவின் கீழ் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி DA உயர்வு வழங்குவதாக அறிவித்துள்ளது. தற்போது 55% இருந்த அகவிலைப்படி 58% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு 2025 ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வரும் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட தொகை பிப்ரவரி மாத சம்பளத்தில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மாநில நிதி அமைச்சர் சட்டப்பேரவையில் வெளியிட்டார். இந்த அகவிலைப்படி உயர்வால் மாநிலத்தில் 5.16 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் 8.72 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் என மொத்தம் 13.88 லட்சம் பேர் பயனடைவார்கள். மேலும் 2025 ஜூலை முதல் 2026 ஜனவரி வரை நிலுவையில் உள்ள அரியர் தொகை தவணை முறையில் வழங்கப்படும். ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான தொகை மார்ச் மாதத்தில் வழங்கப்பட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களுக்கான அரியர் பின்னர் கட்டப்பட உள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலும் 2% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டிருந்தது. அப்போது 53% இருந்து 55% உயர்த்தப்பட்டு ஜனவரி 2025 முதல் அமல்படுத்தப்பட்டது. இதற்கிடையில் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களிலும் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. வெஸ்ட் பெங்கால் அரசு 4% உயர்வு அறிவித்துள்ள நிலையில் கேரள அரசு 10% அகவிலைப்படி உயர்வு வழங்கியுள்ளது. ஹோலி பண்டிகைக்கு முன் வெளியான இந்த அறிவிப்பு மகாராஷ்டிரா அரசு ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசாக அமைந்துள்ளது. கூடிய விரைவில் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் இந்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.